கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்னைக்கு டேவே ரொம்ப ஒஸ்டா போச்சு. இன்னைக்கு சரியான மழை. சரி காலேஜ் போலான்னு சொல்லி கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். போய் பார்த்தா எல்லா பஸ்ஸும் போயிடுச்சு. சரி இதுக்கு மேல போனா லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். அது காலேஜ் பஸ் போயிடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு போறீங்களா? அவங்க அப்பா கார் தான் வச்சிருக்கான். அவங்க அப்பா கூடயே போய் விட்டா என்ன 10 நிமிஷம் ஆகுமா 20 நிமிஷம் ஆகுமா? அந்த அறிவு இருந்தால் படிக்கிறாரு இருந்தால் ஏன் இந்த மாதிரி வீடியோ போட்டு பண்ணிட்டு தீரும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். மண்டையோட ஒரு தட்டு தட்டி போகணும் காலேஜ் போகணுன்னு சொல்லியிருந்தா இந்த பொண்ணு போயிருக்குமா போயிருக்காதா? இதெல்லாம் ஒரு வீடியோன்னு சொல்லி எடுத்து போட்டு தருவாங்க. இவங்களுக்கு தான் வயிற்று பொழப்புக்காக என்ன வேணால் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்க அப்பனும் வேலைக்கு போகிறதில்ல போல். அவங்க அம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் இல்லைன்னா பல பேரோட நிலைமை யோசிச்சு பாருங்கள் நீங்களே. இவங்க பண்ணுறதையும் ஒரு வீடியோன்னு சொல்லி எடுத்து போட்டு பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் பாவங்க. இதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் வேறு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம மண்டையில் பார்த்தீங்கன்னா மிளகா அரைக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி இருக்கவங்களாம் தயவுசெய்து அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க. அதுக்கு உருப்படியாக உண்மையாக இருக்கவங்க ஃபாலோவர்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையாக இருக்கவங்கள இவங்கெல்லாம் சும்மா அவங்க வயிற்று பொழப்புக்காக இது பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம வயிற்று அடிச்சுட்டு இந்த பொண்ணை பார்த்தாலே எரிச்சலாகுது. உங்களுக்கு தோன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். என்ன வேணால் கழுவி வேணால். அடுத்து இன்னொரு கூட்டம், நான் தான் இளைய தளபதி, அடுத்து இளைய தளபதின்னு சொல்லிட்டு அடைய ஒரே தளபதி, அது இளைய தளபதி விஜய். அவர் மட்டும்தான். அவர் தான் அரசியலுக்கு போயிட்டார். தமிழ் சினிமா விட்டு அரசியலுக்கு போயிட்டார். அடுத்த இளைய தளபதி நான் தானே பார்த்தீங்கன்னா பல பேர் சுற்றி இருக்கிறாங்க. அவர் கால் தூசுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களாம் வரமாட்டீங்க. இது பார்த்தீங்கன்னா இளைய தளபதி இருக்காருன்னா இவங்களே அவரை பார்த்தீங்கன்னா கலாய்க்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறாங்க. உண்மையான ரசிகர்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆக்டரு, அவங்கள மாதிரி இருந்தால் சந்தோஷம்தான். அதுக்குன்னு இந்த மாதிரி பண்ணால் அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஃபேன்ஸே அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணால் ஹேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சமாக திருந்துங்களா. அவரை மாதிரி இருந்தால் வாழ்த்துக்கள்ரா. அதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலாம் பண்ணி இது பண்ணாத, காமெடி பண்ணுறியா? அதை நீ பண்ணுறத பார்த்து பார்த்தீங்கன்னா உண்மையான தளபதி ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எரிச்சல் தான் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கமெண்டில் கழுவி ஊற்றுறாங்க. அது ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? டிவிகே மாநாட்டில் நம்ம தளபதி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு, பார்த்து அழுகிற மாதிரி. அதை பார்த்தீங்கன்னா திருவிழாவில் காணாமல் போன புள்ள முழிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இது பண்ணி போடுறான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இவங்கெல்லாம் என்னத்தங்க சொல்கிறது? இவங்கெல்லாம் பார்த்தாலே விரட்டி தான் வெளுக்கணும்னு தோணுது. அவரோட ஆக்டிங்க்கு இவங்களோட ஆக்டிங்க்கு சத்தியமாக செட்டாக கிடையாது. ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா அவரை கலாய்க்கிற மாதிரி பண்ணால் என்னங்க பண்ணுறது? அப்படியே கொஞ்சமாக திருந்துங்கடா. அவர் அரசியல் போயிட்டார்றா, அவ்வளோதான்டா. அவர் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டார்றா. உங்களோட லைஃப்பை பார்த்துட்டு நீங்கள் போங்கடா. அவரை மாதிரி பண்ணுறேன் இவரை மாதிரி பண்ணுறான்னு இவங்கெல்லாம் என்னத்தங்க சொல்கிறது? அது இருக்கட்டுங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு பொறாமை கிடையாது. அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது அவரையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. தளபதினா ஒரே இளைய தளபதி மட்டும்தான்.